கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அவர்களே அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் தூங்கும் முன்பாக கேளுங்கள். 2ஆம் சங்கீதம் 11-12 ஆகிய வசனங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். யாரெல்லாம் எனக்கு இயேசு கிறிஸ்து போதும், என்னோட வாழ்க்கைக்கு எனக்கு அவர் மட்டும் போதும், நான் எந்த ஒரு மனுஷனையும் சார்ந்து கொள்ளாமல் நான் கர்த்தரையே சார்ந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி எந்த குடும்பத்திலே தீர்மானம் எடுக்கிறீங்களோ, உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்ப நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நம்ம கர்த்தரை மாத்திரமே சார்ந்து கொள்ளணும். எந்த ஒரு விக்கிரத்தையோ, எந்த ஒரு மனுஷனையோ, எந்த ஒரு ஃப்ரெண்டையோ, எந்த ஒரு குடும்பத்தையோ சார்ந்து கொள்ளாமல், அதெல்லாம் மாயை. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் நமக்கு லாபம் என்ன? நம்ம இந்த பூமியில கொஞ்ச வருஷம் வாழ போறோம். அந்த கொஞ்ச வருஷம் கர்த்தருக்காக வாழும்போது நம்மளுடைய வாழ்க்கை 24 மணி நேரமும் ஆசீர்வாதமா இருக்கும். அந்த 24 மணி நேரமும் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நம்ம இருதயம் தேவனோடு இருக்கணும். நம்ம இருதயத்துக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். இந்த உலகத்தில் அழிந்து போற காரியமோ இல்ல மாயான காரியமோ, கர்த்தரை விட்டு நம்மளை பிரிக்கக்கூடிய காரியமோ இல்ல தேவையில்லாத காரியமோ எதுவும் நமக்கு வேண்டாம். ஏன்னா பல சூழ்நிலையில நைட் நேரத்தில் இணைந்திருப்பீங்க. நம்ம இருதயத்துக்குள்ளே கர்த்தர் இருக்கும் போது மட்டும்தான் ஆசீர்வாதம். அப்ப நம்ம இருதயத்துக்குள்ளே கர்த்தர் இருக்கணும் அப்படின்னா அவரை சார்ந்து கொள்ளும் போது, அவரை அண்டிக் கொள்ளும் போது, கர்த்தரோடு நடக்கும் போது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம குடும்பம் ஏனோக்கை போல குடும்பமா தேவனை தொழுது கொள்ளணும், தேவனோடு நடக்கணும், தேவனோடு சஞ்சரிக்கணும். ஏனோக்கு குடும்பம் இருந்துச்சு. அப்ப நம்ம வாழ்க்கை இரவு நேரத்திலே நம்ம என்ன தர்மம் யோசித்து பார்க்கணும். இந்த கடைசி காலம் செல்போன் பெருகின காலமா இருக்கு. நம்ம நேரத்தை சாப்பிடுறது ஃபுல்லாவே செல்போனா இருக்கு. இந்த செல்போனை கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு அதை தேவைக்கு எடுத்துக்கிட்டு தனிப்பட்ட எனக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியம் எப்படி இருக்கு? எவ்வளவு நேரம் தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறோம்? எவ்வளவு நேரம் தேவனை தேடுறோம்? அதை மட்டும் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தால் நலமாயிருக்கும். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் பயத்துடனே நடுக்கத்துடனே கர்த்தரை சேவிக்கணுமா? கர்த்தரை குறித்து ஒரு பயம் இருக்கணும். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் மகத்துவம் உள்ள தேவன், அவர் நீதி செலுத்துகிற தேவன், அவர் நீதி உள்ள எஜமான். அவருடைய பாதப்படியில நம்ம வருகிறும் போது நமக்கு ஒரு பயம் இருக்கணும். நம்ம ஒரு மனுஷனை பார்க்கல, நம்மளை உருவாக்கின தேவனை பார்க்கிறோம். நம்மளை உருவாக்கின தேவனிடத்துல நம்ம வரும்போது நம்ம இருதயத்துக்குள்ளே தேவையில்லாத எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. கர்த்தரை விட்டு தள்ளி போற தீமையான காரியமோ, அசுத்தமான காரியமோ, அருவருப்பான காரியமோ, தீட்டுப்படுத்துற காரியமோ எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கை 24 மணி நேரம் பரிசுத்த அழைப்பு என்று எழுதப்பட்டிருக்கு. நம்மளை அழைத்த அழைப்பு பரிசுத்த அழைப்பு. பரிசுத்தத்துக்கு என்று அழைத்திருக்கிறார், அசுத்தத்துக்கு அல்ல என்று எழுதப்பட்டிருக்கு.
அப்போ யாரெல்லாம் இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்களோ, பரிசுத்தமா வாழணும், தீமையை விட்டு விலகி வாழ்றது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து நாம் வாழும்போது நம்முடைய ஜெபத்தை அங்கீகரிப்பார். கர்த்தரை சேவியுங்கள், கர்த்தரை சேவியுங்கள். ஒரு குடும்பம் கர்த்தரை சேவிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி தீமையை விட்டு விலகி இருக்கணும். தீமையை விட்டு விலகிறவங்களால தான் கர்த்தருடைய சமூகத்திலே நிலைத்திருக்க முடியும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தீமையை தொடர்ந்து செய்யும் போது அவங்களால தேவனுடைய சமூகத்துல நிலைத்திருக்க முடியாது. தீமை செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். தீமை யோசிக்கும் போது தவறிடுவான். தீமை வெறுக்கும் போதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமை வெறுப்பதே. அப்போ ஒரு குடும்பத்துல கர்த்தரை தொழுது கொள்ளணும் அப்படின்னா அந்த குடும்பம் தீமையை ஃபுல்லா வெறுத்திருக்கணும். தீமை வெறுத்தாச்சுனாலே அவங்களோட வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வராது, பல பிரச்சனைகள் வராது. இப்போ உலகத்துல எது அதிகமா கிடக்கு அப்படின்னா தீமை பெருகிட்டு, எங்க பார்த்தாலும் தீமை நடக்கு, எங்க பார்த்தாலும் எப்படினாலும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல மெத்தடை கையாளுறாங்க. ஆனா அவருடைய முடிவு என்ன? களவாண்டோ, கொள்ளையடித்தோ, லஞ்சம் வாங்கியோ, இல்ல எதையாவது அபகரித்தாலோ அது எல்லாம் ஆசீர்வாதம் கிடையாது. தீமையை வெறுக்கணும், தீமையை வெறுக்கணும். பரிசுத்தமா வாழ அர்ப்பணிக்கணும். அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். பயத்துடனே கர்த்தரை சேவிங்கள். அப்போ கர்த்தரை சேவிக்கணும், அவரை அண்டிக் கொள்ளணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில தீமையான காரியம் இருக்குமானால் அந்த குடும்பத்துல பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. தீமையை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து வாழும்போது, கர்த்தரை சேவிக்கும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். நடுக்கத்துடனே களி கூறுங்கள். ஒரு பெரிய ஒரு போஸ்ட்ல இருக்கிறவங்களை பார்க்கும்போது நடுக்கமா இருக்கும். ஏன்னா அவங்க அவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருப்பாங்க. இந்த பூமியில ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிற ஒரு கவர்மெண்ட் அதிகாரியை பார்க்கும்போது ஒரு நடுக்கத்தோடு போய் நிற்பாங்க. எப்படியாவது இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பரலோகத்துல தேவன்கிட்ட நம்ம பேசுறோம், அப்போ நமக்கு எவ்வளவு நடுக்கம் இருக்கணும். நம்ம இருதயம் தேவனை சார்ந்திருந்தால், நம்ம இதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் இல்லாம இருந்தால், நம்ம இதயத்துக்குள்ளே பிதா, குமாரன், பரிசு ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம வாழ்க்கை 24 மணி நேரம் வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தீமை வெறுத்து, 2வது கர்த்தரை சேவிக்கணும், 3வது நடுக்கத்துடனே களி கூறணுமா. நம்ம களி கூறுறோம், சந்தோஷமா இருக்கும், ஆனா நடுக்கம் இருக்கணும். ஏன்னா தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அவர் எரிச்சல் உள்ள தேவன். அவர் அன்பாக தான் இருக்காரு, அவர் நம்ம மேல பாசமா தான் இருக்காரு. ஆனா நீதி செய்யும்போது யாரும் பக்கத்துல நிக்க முடியாது. அவர் நீதி உள்ள எஜமான். அப்ப அவரை நம்ம சேவிக்கணும் அப்படின்னா, நம்ம அவருடைய பிள்ளையா இருக்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியத்துல விலக்கிடணும். வேண்டாம், இது எனக்கு வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம். எதெல்லாம் தேவையில்லாத காரியமா இருக்கோ அதை எல்லாவற்றையும் விலக்கி அவருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கும் போது கண்டிப்பா கர்த்தர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. குமாரன் கோபம் கொள்ளாமலும், குமாரன் கோபம் கொள்ளாமலும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கமாவோ இல்ல தவறான காரியத்திலேயோ பாவ காரியத்திலேயோ அக்கிரமத்துக்குள்ளேயோ வாழும்போது அவருக்கு கோபம் வரும். குமாரன் கோபம் கொள்ளாமலும் அப்படின்னா இப்ப நம்ம வாழ்ற காலம் கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்திலே ஒரு குடும்பத்திலே மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமானா வாழும்போது எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு உண்டு. அதே நேரத்திலே மாயான உலகத்துக்குள்ளே பணத்தை நம்பியோ பொருளை நம்பியோ இல்ல விக்கிரத்துக்கு பின்னாடி போயோ இல்ல மனுஷன் பின்னாடி போயோ இல்ல மதுபானத்திலேயோ இல்ல விபச்சாரத்திலேயோ எங்கேயாவது ஒரு மனுஷன் சிக்கி கொண்டான் அப்படின்னா அவர் கோபப்படுவார். குமாரன் கோபம் கொள்ளாமலும் அப்படின்னா
ஒரு மனுஷன் தப்பு பண்ணுனா சிச்சை வரும். எதுக்கு அப்படின்னா மனம் திரும்பணும். கர்த்தர் பக்கம் மனம் திரும்பணும். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும். இப்போ நம்ம சிம்பிளா சொல்லலாம். தண்ணி அடிச்சுட்டு வருவாங்க, சில குடும்பத்துல ஃபுல் போதையில வருவாங்க. வண்டி ஓட்டினாலோ இல்ல ஆக்சிடென்ட் ஆயிரும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, தப்பு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அழிஞ்சிட்டு இருப்பாங்க. நிறைய பாவம் இருக்கு. ஒரு மனுஷன் பாவத்துக்குள்ள போய் சிக்கி கொள்ளும்போது அழிஞ்சிட்டு இருப்பான். நீங்கள் வழியிலே அழியாமலும். நீ வெளியில போறப்ப போயிட்டு நல்லபடியா வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா, உன் இருதயம், உன் கண்ணு, உன் சிந்தனை, உன்னுடைய கால் எல்லாமே தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது அவன் வழி விலகி போயிட்டே இருக்கான். அதுதான் நடுக்கத்துடனே கலிகூறுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் வழியிலே அழியாமலும். வழியில அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அழகா சொல்லி தர்றாரு. நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு. ஒரு வாலிப பையன் நைட் நேரத்துல செல்போன் எடுத்து உட்காந்துருக்கான். ஒரு வாலிப பிள்ளை செல்போன் எடுத்துட்டு போர்வைக்குள்ள போய் அழகா பல மணி நேரம் தூங்குற மாதிரியே ஆக்டிங். ஆனா உள்ள பார்த்தா செல்போன். நைட் ஆனா ஒரு தனி ஜெபம் பண்றது, தேவனோட சமூகத்துல காத்திருக்கிறது, கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது, ஒரு குடும்ப ஜெபம், அதிகாலையில தேவனை தேடணும் அப்படின்னா சீக்கிரமா படுத்துங்கணும். எத்தனை காரியம் இருக்கு. இது எல்லாம் நம்ம மேல விழுந்த கடமை தான். இரவு மூலமா வேதத்தை தியானிக்கணுமா? தூக்கம் வரலையா? ஒண்ணு முழங்கால் நின்று ஜெபம் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா கையில பைபிள் எடுத்து வாசிங்க. செல்போனை மட்டும் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருங்க. நிறைய குடும்பத்துல செல்போனை பார்த்து 2 மணி 3 மணி, அப்புறம் 1 மணி, அப்புறம் காலைல தூங்கி வச்சு அப்படியே போயிடுறது. இதெல்லாம் பிரச்சனை என்ன அப்படின்னா, தேவனை தேடல. தேவனை தேடாம இருக்கும்போது ஆசீர்வாத குறை வரும். தேவனை அதிகமா தேடும்போது, நிறைவான ஆவியானவர் நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், அவரை அண்டிக் கொள்ளுங்கள். எனக்கு இயேசு கிறிஸ்து போதும், எனக்கு இயேசு கிறிஸ்து போதும். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். ஏன்னா தேசத்துல எங்க பார்த்தாலும் அநியாயம் நடக்கு, எங்க பார்த்தாலும் அக்கிரமம் நடக்கு, எங்க பார்த்தாலும் துன்மார்க்கமான ஒரு காரியமா இருக்கு. அப்ப தேவன் பார்ப்பாரு. தேவன் பார்ப்பார். ஒரு மனுஷன் பார்க்கல, தேவன் பார்ப்பார். எல்லாத்தையும் பார்ப்பார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் இரவு நேரத்திலே யாரெல்லாம் தூங்க போறீங்களோ, தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கணும். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். எனக்கு இயேசு கிறிஸ்து போதும், நான் அவரை மட்டுமே சார்ந்து வாழ்வேன் அப்படின்னா ஆசீர்வாதம். இரவு நேரத்தில் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். உங்க இருதயத்துக்குள்ளே முதல்ல சமாதானம் வேணும். உங்க குடும்பத்துக்குள்ளே ஆசீர்வாதம் வேணும். உங்க குடும்பம் விடுதலையா இருக்கணும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, என் வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து மகாராஜா வாங்கப்பா அப்படி கூப்பிடுவீங்களா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக 1000 மடங்கு கோடி மடங்கு உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய கரம் பிள்ளைகள் மேல அப்பா வைங்கப்பா. எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து மகாபிரபு வாங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்களோட வாழ்க்கையில எந்தெந்த பகுதியில குறைகள் இருக்கோ அந்த பாவத்தை மன்னித்து, குறைகளை மன்னித்து, அப்பா தேவ சமாதானத்தை தாங்க, ஆசீர்வதிங்க. இரவு நேரத்துல இன்பமான தூக்கம் தாங்க. பிள்ளையோட வாழ்க்கையில எங்கெல்லாம் தடுமாற்றம் இருக்கோ, எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு வழி விலகினாங்களோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து மறுபடியும் பிள்ளைகளோட வாழ்க்கையிலே சீர் பொருந்தணும், ஸ்திரப்படணும், உறுதிப்படணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்க வாழ்க்கை கர்த்தருக்காக மட்டுமே இருக்கணும். அந்த கிருபை தாங்க. எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை இருக்காங்களோ எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இரவு நேரத்தில் இணைந்திருக்க எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். சமாதானத்தின் தேவன் கூட இருங்க. கடன் உபத்திரத்துல யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அந்த கடனை நீக்கி ஆசீர்வதிங்க. கற்பதுக்கு நீங்க ஜெபிக்கிறங்க, கர்த்தர் மனமறங்க. மாசமா இருக்காங்க, பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க.
திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் வாசல் திறந்துதாங்க, ஆயத்தமா இருக்காங்க, ஏற்ற துணையை தாங்க. டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. ஹாஸ்பிட்டல்ல, அவசர சிகிச்சையில், ஐசி வார்டில், இன்பெட்டில், சில குடும்பத்தில் எம்ஆர் ஸ்கேன் எடுத்துருக்காங்க. கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சில குடும்பத்தில் அல்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சுகர் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம், கண்ணில் பிரச்சனை, கால் வலி, கை வலி, கழுத்து வலி, நரம்பு வலி, இடுப்பு வலி, எத்தனை குடும்பத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையிலே, அப்பா டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமையிலே ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும். உம்முடைய தழும்புள்ள கரத்தினாலே தொட்டு சுகமாக்கித்தாங்க. எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய பாவத்தை எல்லாவற்றும் சிலுவையில் சுமந்தவரே உம்மை அழைக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறோம். மகா பிரபு இறங்கி வாங்க, பரம வைத்தியர் இறங்கி வாங்க. உம்முடைய தழும்புகளால சுகமானில் பேசும்படி சுகமாக்கித்தாங்க. இன்பமான தூக்கம் தாங்க. அதிக அளவில் எழுப்பிடுங்க. எங்களோட ஆவி உம்முடைய கரத்தில் அப்படின்றோம். நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, நைட்டு டிரைவிங்ல இருக்காங்க, கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. அந்த குடும்பம் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மறுபடியுமாக அப்பா கர்த்தருடைய சமூகத்துல வரணும். விக்கிரத்துக்குள்ள இருக்காங்க, மாந்திரியத்துல கட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்க, பாவ அடிமையில இருக்காங்க. அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும். கர்த்தருடைய கரத்தில் அப்படின்றோம். ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், கடன் அதிகமாக இருக்குது, கோடிக்கணக்கில் கடன் இருக்குது. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. தேவன் அருளிய அப்போ மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலை அடைபட்டும். வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனம் இறங்கி உங்கள் பிள்ளைகள் ஆசிரியங்க. தனி ஜெபம் பண்ண, வேதத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போகிற எந்த ஒரு காரியம் எங்களுக்கு வேண்டாம். கர்த்தர் கூட இருங்க. ஹோமில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. கண்ணீர் வாழ்க்கையாக இருக்குது, வேதனையாக இருக்குது, நிந்தையாக இருக்குது, அவமானமாக இருக்குது. சில குடும்பத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போய் பல அடிமையில் இருக்காங்க. அந்த ஜனங்களை மீட்டெடுங்க கர்த்தருடைய கரத்தில் அப்படின்னும். எத்தனையோ தேசத்துக்குள்ள அணிந்திருக்காங்க. எல்லா தேசத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா தேசத்துக்குள்ளுமே இயேசு ரத்தம் தெளிவரட்டும். தேவ தூதர்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இறங்கி வரட்டும். முன்னும் பின்னுமா தேவதூர் நிப்பாட்டுங்க. எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு தான் கர்த்தர் பொருட்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மேம்பட்டதாக கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, கையில பைபிள் எடுத்து வாசிங்க, குடும்பம் ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்க. God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.